வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிஜேயோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி இன்ஜினியரிங்கோட குவாலிஃபிகேஷன் சிலபஸ் டோட்டல் வேகன்சி ஜாப் ப்ரொஃபைல் அண்ட் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே போல் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு நான் போஸ்ட் பண்ணேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இன்ஜினியரிங் இதே போல் எனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி டேட் வந்து 8th கிட்ட வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து இப்போ 29/8/2024 தான். இனிமேல் நம்ம நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கும், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. தப்பில்லை, நம்மளுக்கு டைம் இருக்குது. இருந்தாலும் ஒரு சீக்கிரமாக இன்னும் ஒரு 5 to 6 நாளுக்குள்ளே நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. அப்போ தான் படிக்கிறதுக்கான டைம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான போஸ்டிங் இவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 வகையான போஸ்டிங்க்கு மட்டும்தான் சிஎஸ்சி அண்ட் ஐடி இன்ஜினியரிங் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து வந்து வேறு எந்த போஸ்டிங் அவங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து அதர் கேட்டகரியில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக், இவங்களாம் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தவிர்த்து மற்ற எல்லாருமே இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சிஎஸ்சி ஐடிக்கு மட்டும்தான் இந்த போஸ்டிங் எலிஜிபிள் கிடையாது. அதர் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் எலிஜிபிள், மெக்கானிக்கலை தவிர்த்து. ஓகேங்களா? அதனால் ஹெவி காம்படிஷனாக இருக்கும். ஆனாலுமே சிஎஸ்சி அண்ட் ஐடிக்கு இந்த 6 கேட்டகரியில் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங், சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய டிசைன் அண்ட் டிராயிங்க்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இது வந்து C1 ஏன் போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் யூனிட்டில் நீங்கள் எலிஜிபிள், டெலிகம்யூனிகேஷன் யூனிட்டில் எலிஜிபிள், R&Dயில் எலிஜிபிள், ஒர்க் ஷாப்பில் எலிஜிபிள். இது எல்லாமே இதில் வரும். ஜூனியர் இன்ஜினியரிங், சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கீழே இதெல்லாம் வரும். ஓகேங்களா? இங்கே 6வது ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா DMS. இதை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த DMSல வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சிஎஸ்சி ஐடி மெக்கானிக்கல் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே இந்த போஸ்டிங் கூட தான் இன்க்ளூட் ஆகி வரும். சரிங்களா? அதனால தான் நான் இது கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இந்த 6 வகையான போஸ்டிங் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் எந்தெந்த இன்ஜினியரிங்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த டிகிரிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிஃபிகேஷனை பார்த்துலாம். ஓகேங்களா? எந்தெந்த டிகிரி முடிச்சிருந்தா இந்த 6 வகையான போஸ்டிங்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இது முடிச்சிருந்தா எலிஜிபிள். இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இவங்களும் எலிஜிபிள். கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் வந்து காம்பினேஷன் ஆஃப் சப் ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப் அபோவ் டிசிப்ளின். ஓகேங்களா? ஸோ பிஎஸ்சி எம்எஸ்சி இவங்க எல்லாருமே வந்து இந்த 6 வகையான போஸ்டிங்க்கு மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ஒரு கேட்டகரியில் வந்துட்டிங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சரி, இதெல்லாம் வந்து எது கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு இன்ஜினியரிங். இது கீழே தான் இவங்க எல்லாருமே வராங்க. சரிங்களா? அப்போ நம்ம சிலபஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களோட சிலபஸ் தான் இந்த போஸ்டிங்கில் இருக்கவங்களும் படிக்கணும். சரிங்களா? அது என்னென்ன சிலபஸ் அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ சிலபஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் அண்ட் அலைடு இன்ஜினியரிங்கோட சிலபஸ் தான் சிஎஸ்சி அண்ட் ஐடி கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 டாபிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த 10 டாபிக்ஸ் தான் சிஎஸ்சி அண்ட் ஐடி இன்ஜினியரிங் வந்து படிக்கணும். ஓகேங்களா? என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் காம்பனண்ட் அண்ட் மெட்டீரியல், அது வந்து ஃபஸ்ட் டாப்பிக்காக இருக்குது. அப்புறம் எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட், அதுக்கப்புறம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் லீனியர் இன்டெகிரேட் சர்க்யூட், அதுக்கப்புறம் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர், அப்புறம் எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், லாஸ்ட்டாக பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சிலபஸ்க்கான மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து சிஎஸ்சி ஐடியில் இன்ஜினியரிங் படிக்கலாம். ஓகேங்களா? அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிக்கலாம். டெலகிராமுக்கான லிங்க்கை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கலாம். சரியா? பார்த்தீங்கன்னா டாப் 5 ஸ்டேட்ஸ் உள்ள வேகன்சிஸ் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ என்னென்ன வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மும்பை, கொல்கட்டா, அப்புறம் வந்து செகண்டராபாத் எல்லாமே வச்சிருக்கு. நமக்கு தேவை சென்னை. நீங்கள் அதர் ஜோன்ஸில் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து மும்பையில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் நான் சென்னை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மும்பையில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை வகையான போஸ்டிங் இருக்குது? 6 வகையான போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டிசைன் அண்ட் டிராயிங், ப்ரொடக்ஷன் யூனிட், டெலிகம்யூனிகேஷன், R&D, சிக்னல், ஒர்க் ஷாப், ஸ்டோர் டிபார்ட். ஓகேங்களா? டிசைன் அண்ட் டிராயிங்கில் எதுவுமே கொடுக்கல. மேபி வந்து வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இதிலலாம் வந்து ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரொடக்ஷன் யூனிட் தரல. ஓகேங்களா? அதாவது வந்து சிஎஸ்சி அண்ட் ஐடிக்கு வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் யாருக்கு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும்தான். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும்தான் 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் யூனிட்டில். மற்ற வேறு எந்த ஸ்டேட்டுக்கும் கொடுக்கல அவங்க. சரிங்களா? ஸோ இதில் வேகன்சிஸ் ரெண்டுமே இல்லை சென்னைக்கு. இதில் மேபி ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? டெலிகம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா 18 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி R&Dயும் தரல. மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம். சிக்னலில் பார்த்தீங்கன்னா 13 வேகன்சி இருக்குது. ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டோர் டிபார்ட் இதில் வந்து 16 வேகன்சி இருக்குது. இந்த ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டில் யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். எனி டிப்ளமோ, அதாவது சிஎஸ்சி ஐடி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் டை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டிகிரிஸ் இருக்குது பார்த்தீங்களா டிப்ளமோ லெவலில். அந்த எல்லாருமே வந்து இந்த போஸ்டிங்கான அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரே ஒரு டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஒரு நல்ல போஸ்டிங் தான் இதுவும். இந்த போஸ்டிங் நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா? அதனால் நான் வந்து இது கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா?
ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 56 போஸ்டிங் மட்டும் தான் சென்னைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 56 போஸ்டிங்கில் வந்து ஐடி சிஎஸ்சி மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதில்ல, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? சரி, பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் டிராயிங் இந்த போஸ்டிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பிளேஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேபிள் ஜாப் தான் இது. குட் ஃபார் கேர்ள்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிவிஷன் லெவல் தான் இந்த போஸ்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் மாடரேட் ஒர்க் லோட் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் டிசைன் அண்ட் டிராயிங் ஐடி இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஜாபாக தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் யூனிட்டில் வந்து நம்மளுக்கு வேகன்சிஸ் இல்லை. ஓகேங்களா? அதனால் அது சொல்லலை. பட் ஆனால் இது வந்து நல்ல வகையான ஒரு போஸ்டிங் தான். நம்மளுக்கு வேகன்சிஸ் இல்லை அப்படின்றதுனால இதை பற்றி நான் பேசலை. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் வந்து ஃபிக்ஸ்டு ஜாப் தான், டே ஜாப் தான், ஃபிக்ஸ்டு பிளேஸில் இருக்கும், டே வைஸ் ஜாப் தான், நைட் ஷிஃப்ட்லாம் அவ்வளோ போட மாட்டாங்க. அப்புறம் மாடரேட் ஒர்க் லோட் தான் இருக்கும், ஆவரேஜ் ப்ரொமோஷனாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா குட் ஃபார் கேர்ள்ஸ். ஓகேங்களா? ஸோ டெலிகம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்என்டியில் வந்து எந்த வகையான வேலையெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்டிங் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் இது போல வேலைகள்லாம் இருக்கலாம் ஆர்என்டியில். சரிங்களா? இதுவும் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு வகையான ஜாப் தான், நல்ல ப்ரொமோஷன் இருக்கும். அதே மாதிரி லெஸ் ஒர்க் லோடு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் லோடு ஹெவியாக இருக்காது. ஸோ இது போல் போஸ்ட்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 3D டிசைன், ப்ளூ பிரிண்ட், டேட்டா ஸ்பீட் அது போல் வேலைகளாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா டே ஜாப் தான், ஃபிக்ஸ்டு பிளேஸில் இருக்கும், லெஸ் ஒர்க் லோடு, ஸ்டேபிள் ஜாப் இதுமே. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஓகேங்களா? இது வந்து சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மாடரேட் ஒர்க் லோடு தான், இதுவும் ஸ்டேபிள் ஜாப் தான், இதுவும் ஆவரேஜான ப்ரொமோஷன் இருக்கும். பட் ஆனால் இந்த போஸ்டிங்கை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ப்ரெஃபரன்ஸாக கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ என்னென்ன வகையான போஸ்டிங் வந்து இருக்குது, அது எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு மேலோட்டமாக சொல்லியிருக்கேன், இன்டெப்த்தாக சொல்லலை. ஓகேங்களா? இதெல்லாமே மேலோட்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் ஐடி சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சூப்பரான போஸ்டிங் தான். நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இது போல் போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்என்டி கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் யூனிட். நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் யூனிட் போட்டாங்கன்னா ப்ரொடக்ஷன் யூனிட் கொடுங்க, இல்லைனா இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து டெலிகம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் டிஎம்எஸ் கொடுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சிக்னலுக்கு வந்து லாஸ்ட்டாக கொடுங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து போஸ்டிங் ப்ரெஃபரன்ஸ் இது போல் தான் இருக்குது. ஆர்என்டி, ப்ரொடக்ஷன் யூனிட், ஒர்க் ஷாப், டெலிகம்யூனிகேஷன், சிக்னல் லாஸ்ட்டாக கொடுங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தாங்க நம்ம ஐடி இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும். மொத்தம் சிலபஸ் புக்ஸ் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க சிஎஸ்சி ஐடி இன்ஜினியரிங் எல்லாருமே. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி நீங்கள் படிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஃபியூச்சரில் கம்பல்சரி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த போஸ்டிங்கில் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனால் இப்போ அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து வேகன்சிஸ் ஃபில் பண்ணுறப்ப பார்த்துக்கலாம். ஓகே, அதனால் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் திங்க் பண்ண தேவையில்லை. ஸோ நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் சிஎஸ்சி ஐடி இன்ஜினியரிங் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து வந்து வேறு ஏதாவது தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாப் போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷன்லாம் என்னென்ன அப்படின்றத நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.